பருவமழை பொய்த்ததால் போதிய மழையின்றி சுமார் 1000 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் கருகிவிட்டதால் விருதுநகர் விவசாயிகள் வேதனையில் மூழ்கியுள்ளனர். விருதுநகர் அருகே உள்ள வீரசெல்லாயிபுரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிட்டிருந்தனர். குறுகிய கால பயிர் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, பராமரிப்பு செலவு குறைவு என்பதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் மக்காச்சோளத்தை பயிரிட்ட நிலையில் அவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமே விஞ்சியது. பண்ணியிருந்தா அந்த ஆவணி பட்டம் மழை பெய்யாதனால புரட்டாசியில் தான் மழை பெஞ்சது. இந்த தட்டைப்புறம் பாருங்க கருது வாங்காமல் அப்படியே நின்றுக்கிட்டுச்சு. ஓரஞ்சாரத்தில் மட்டும் பொடி கருதாக வாங்கியிருக்கு, உள்ள ஊரம் கருது வாங்கலை. கிட்டத்தட்ட 25,000-30,000 நாங்கள் செலவழிச்சிருக்கோம் ஏக்கருக்கு. ஆனால் 10,000 கூட வர்றது சந்தேகம். கடன் வாங்கி பயிரிட்ட விவசாயிகள் மக்காச்சோள பயிர்களில் கதிர் வரும் வேளையில் பருவமழை பொய்த்து போனதால் பெருத்த நஷ்டத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் ஆளாகி உள்ளனர். பயிர்கள் கருகி கதிரின்றி போய்விட்டன. கடன் வாங்கி ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகளுக்கு 10,000 கூட கிடைக்காது என கவலை தெரிவித்துள்ளனர். விவசாயிகளுக்கு நிவாரணமும் இன்சூரன்ஸ் தொகையும் கொடுத்து விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கேட்டு. நாங்கள் விவசாயம் செய்வதா வேண்டாமா, விவசாயத்தை தோடு நிறுத்திக் கொள்வதா என்று தெரியவில்லை என்றால் ஒரு ஏக்கருக்கு சுமார் 35,000 ரூபாய் செலவழித்து விவசாயம் செய்து பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் மிகவும் வேதனையுடன் இருக்கின்றோம். இதை இந்த விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணத் தொகையும் இன்சூரன்ஸ் தொகையும் வழங்க தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன். மக்காச்சோள பயிர்கள் கருகிவிட்டதால் பொருளாதார இழப்பிற்கு ஆளாகியுள்ள விவசாயிகள் தாங்கள் மீண்டும் விவசாயம் செய்வதற்கு ஏதுவாக உரிய நிவாரணத் தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக விருதுநகரில் இருந்து செய்தியாளர் செந்தலைக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.